அதிமுகவிலிருந்து போன பின்னாடி திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செஞ்சாரு, தாவேக்களை இணையலாமா அதோட சேரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்ததாகவும், கண்டிப்பா இவரு திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. மாறா இவர் என்ன செஞ்சாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நின்று இப்போ எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்கிறாரு. அதிமுகவில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். இப்படிப்பட்ட இவருக்கு திமுகவில் ஒரு நல்ல பெரிய பொறுப்புகள் தருவாங்க. இவருக்கு மட்டும் இல்லாமல் இவர் மகனுக்கும் பெரிய பொறுப்புகள் தருவாங்க, நிர்வாகத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்காரு, கேட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்களும் பார்க்கலாம்னு இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தேனி வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க, திமுக கூட்டணியிலிருந்து போன காங்கிரஸ், விசிகா, முஸ்லீமுக்கு எல்லாமே இன்னைக்கு அமைச்சரவை இடம்பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து தேர்தலுக்கு முன்னாடியே போன செங்கோட்டையும் இன்னைக்கு சிட்டிங் அமைச்சராக இருக்கிறாரு. ஆக நீங்களும் அந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் தாவேக்கால போயிருந்தா இன்னைக்கு அங்கே ஒரு கெத்தான ஒரு மினிஸ்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் தேனி வட்டாரங்களை பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த நிலையில திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் தொடர்வாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.